பேக்கரியில் வாங்குறத விட நல்ல டேஸ்டான ரிச்சான பால்கோவா வீட்டில் ஜஸ்ட்டு பாலை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஆனால் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் பேக்கரியில் வாங்க மாட்டீங்க. வீட்டில் செய்கிறது அவ்வளோ ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையானது 1 லிட்டர் பால், 2 ஸ்பூன் நெய், 1 கப் சர்க்கரை, அவ்வளோதாங்க. பால் வந்து பசும்பால் அல்லது எருமைப்பால் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் பால் பாக்கெட்டாக வாங்குறீங்க அப்படின்னா கொழுப்பு நீக்காத அந்த ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கு இல்லையா, அது வாங்கிக்கோங்க. நல்ல அடிகனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் பேனில் பாலை ஊற்றி ஒரு 15 20 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. அப்போதான் அந்த ஆடையெல்லாம் வந்து வெளியில ஓரத்தில் படியாத மாதிரி நல்லா அந்த பால்குள்ளே இருந்து க்ரீமியாக இருக்கும். லைட்டாக திக்காகி வரும். அந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காகும். அந்த சமயத்தில் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு திக்காகிறதுக்கு 30 40 நிமிஷம் கூட ஆகும். ஆனால் கை விடாமல் அப்பப்போ கிளறி விடுங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே வரணுன்றதுக்காக ஏலக்காய் சேர்க்கல. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.